இந்த மாதிரி ஓடலன்னு இரும்பு கடையில் தூக்கி போட்ட ஃபேனை என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேனை கழட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் ஓடுதா அப்படிங்கிறத பவர் கொடுத்து நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கிர்னு கொஞ்சமாக சத்தம் வருது, ஆனால் ஃபேனோட ரெக்க சுற்றலை. அதனால் நம்ம இந்த போர்டிலேருந்து ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேனை கழட்டியே என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதை கழட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற இந்த கவரை கழட்டணும். இந்த கவரை பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக இந்த இடத்துல ஒரு 3 லாக் போட்டு கவரை மாட்டி வச்சுருக்காங்க. அதனால் இந்த லாக்கை கழட்டிட்டு கழட்டிடலாம். இப்போ இந்த ரெக்கையை சுற்றும் போதே பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் ரெக்கை சுற்றுது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெக்கையை தனியாக கழட்டிட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெக்கையை கழட்டுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே இருக்கிற தூசிகளை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணி இந்த ரெக்கையை தனியாக கழட்டிடலாம். இந்த ரெக்கையை நம்ம எவ்வளோ தான் வெளியே இழுக்க முயற்சி பண்ணாலுமே சரி, இந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா வெளியில் வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த பகுதியில் தூசி எல்லாமே நல்லா படிஞ்சு டைட்டாக பிடிச்சிருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பின்பக்கத்தில் இருக்கிற இந்த 4 நட்டை கழட்டி மொத்த செட்டப்புமே வெளியில் எடுக்க போகிறோம். அடுத்ததான் இந்த பகுதியில் ஆயிலை ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்படி நம்ம ஊற்றின ஆயில் ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த 4 நட்டையும் கழட்டி மேல் பகுதியை தனியாக எடுத்துடலாம். அடுத்ததாக நடுசில் இருக்கிற இந்த ரோட்டார் சாஃப்ட் பகுதியை நம்ம தனியாக எடுக்கணும். இதை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோன்னா நம்ம வந்துடும். அடுத்ததாக நம்ம முன்னாடியே எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம். இந்த ரெக்கை பகுதி கலர் தான் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணிடலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக கலந்துட்டு அடுத்ததாக இந்த புஷ்ஷில் நம்ம ஆயிலை ஊற்றி கொஞ்சம் இந்த மாதிரி திருக்கி இந்த இடத்துல டைட்டாக இருக்கிறத நம்ம லூஸ் ஆக்கிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இங்கே எண்ணெய் அப்ளை பண்ண மாதிரியே இந்த சாஃப்டோட இன்னொரு முனை கனெக்ட் ஆகக்கூடிய இந்த புஷ்லையும் நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பகுதியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இந்த சாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே துருவும் தூசியுமா இருக்குது. அதனால இந்த துணி வச்சு துருவை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம தையல் மிஷின்களுக்கு பயன்படுத்துகிற அந்த சாஃப்டான ஆயில் பயன்படுத்துறது தான் நல்லது. அதே மாதிரி இந்த புஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நடுசில் மட்டும் ஆயில் ஊற்றக்கூடாது, சைட்லேயுமே ஊற்றணும். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றக்கூடிய ஆயிலை உறிஞ்சி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாடல் ஃபேன்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருந்து ஆயில் ஊற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை பயன்படுத்தி நீங்கள் அப்பப்போ ஆயில் ஊற்றினாலே போதும், ஃபேனில் இந்த மாதிரி பிரச்சனையே வராது. அதே மாதிரி இந்த சாஃப்டோ இல்லைனா இந்த புஷ்ஷோ போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மாற்றியே ஆகணும். அப்படி ஒரு நீங்கள் மாற்றாமல் விட்டிங்கன்னா ஃபேன் ஓடும்போது சவுண்ட் வரும், அப்படி இல்லைனா கொஞ்ச நாள்லேயே ஸ்டக் ஆகி நின்றுக்கணும். இப்போ இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா துரு தூசியால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்குது. இப்போ நம்ம அதையுமே நம்ம சரி பண்ணிட்டோம். அதனால பழையபடி நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரோட்டரை நம்ம இந்த காயிலுக்கு நடுசில் மாட்டிடலாம். அடுத்ததாக ஃபேனோட இந்த முன்பகுதியை மாட்டிடலாம். அடுத்ததாக இந்த பின்பகுதியை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஒயரை எடுத்து இந்த ஓட்டைக்குள்ளோடி வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த ஓட்டையை இந்த ஓட்டைக்கு நேராக வர்ற மாதிரி வச்சுட்டு போல்ட் நட்டை போட்டு டைட் வச்சிடலாம். அடுத்ததாக இந்த மோட்டார் செட்டப்பை இந்த கவரில் நம்ம மாட்டிடலாம். அடுத்ததாக இந்த ரெக்கையை நம்ம இதில் மாட்டிடலாம். அடுத்ததாக முன்பக்கம் உள்ள இந்த கவரையுமே நம்ம இதில் மாட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கையை வச்சு சுற்றும் போதே அருமையாக சுற்றுது. இப்போ நம்ம பவர் கொடுத்து செக் பண்ணிடலாம். இப்போ நீங்களே பாருங்கள், இரும்பு கடையில் போட்ட ஃபேனை நம்ம எந்த செலவுமே இல்லாமல் சூப்பராக ஓட வச்சாச்சு.